பார்க்க போகிற படத்தோட பேர் ஜீன்ஸ். அதாவது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம்னு கூட சொல்லலாம். அது 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவியை வந்துட்டு நம்ம ஸ்டோரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருப்பார். அதுவும் அவங்க ட்வின் பிரதராக இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. டெய்லி காலையில் அவங்க 2 பேரும் எந்திரிச்ச உடனே ரெடி ஆகிடுவாங்க. அதுவும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு அதே மாதிரி கிளம்புவாங்க. ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே அவங்க ரொம்ப அந்த ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அவங்க ஹோட்டல் தான் வச்சிருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில். அவங்க ஹோட்டல் வச்சிருப்பாங்க, அங்கே வேலை பார்ப்பாரு. ஜூடோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில் இது ரெண்டுத்தில் யார் விசு ராமமூர்த்தி அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றது தான் இவர் வேணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி அந்த மாதிரி கண்டுபிடிப்பார். ஆடு, மாடு, பசு, விசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரு. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் அது தப்பாக தான் போகும். அதனால் அந்த பந்தயத்தில் தோத்து போயிட்டு இருப்பாரு. இது அவங்களுக்குள்ள டெய்லி ரொட்டீனா நடக்கிற ஒரு வேலையா தான் இருக்கும். என்னால ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப கோவப்படுவாரு. அப்ப நாசர் வருவார். அவர் தான் அவரோட அப்பாவா இருப்பாரு. ஏன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸையாவது மாத்தி கொடுக்கலாம், என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு செந்தில் சொல்லுவாரு. ட்ரெஸ்ல கூட அவங்களுக்கு வந்து வேற்றுமை இருந்துடக்கூடாது, அவங்க 2 பேரும் அப்படிதான் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இப்போ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா தான் வந்து ஹோட்டல் வச்சிருப்பாரு. அவங்க வாரம் பூரா படிப்பு, ஹோட்டல் வேலை அப்படி இப்படின்னு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த கொலம்பஸ் பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு வரும், நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இந்த படத்தில் ஃபுல்லாகவே எல்லா அதிசயங்களும் கட்டியிருப்பாங்க. நல்ல சூப்பரான இடங்களை வந்துட்டு நம்ம படத்து மூலியமாக பார்க்குற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொலம்பஸ் பாட்டு வந்துட்டு இங்கே 2 பேருக்கும் ஒரே காஸ்டியூம் போட்டு ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஆடி முடிச்சிருவாங்க. அதோட அந்த பாட்டு முடிச்சதோட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ காலேஜுக்கு தான் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து போட்டுக்கிறாங்க 2 பேருமே. அது மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து காலேஜ் நேரமாச்சு, நான் உள்ள போகிறேன், நீ இதெல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவர் வந்து விசு இருக்கார்ல, அவர் வந்து பாப்பாரு. ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சிரமப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. இப்போ ஏர்போர்ட்டில் தான் நின்று மாட்டிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு சுத்தமாக அது புரியாது. ஏன்னா இவங்களை ரிசீவ் பண்ண வரேன்னு சொன்னால் அவங்களோட சொந்தக்கார் வந்து வராமல் இருப்பார். அதாவது ஐஸ்வர்யா இருக்காங்களா, அவங்களோட பாட்டி தான் லட்சுமியாக இருப்பாங்க. அவங்களோட சொந்தக்கார அவங்க வரல. இப்போ வெளிநாட்டுக்குன்னு போனோம்னா அங்கே ரிசீவ் பண்ண யாராவது இருக்கணும்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு யார் என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு இப்படி இருக்கும். இதெல்லாம் விசு வந்து பாப்பாரு. உடனே அவருக்கு தமிழா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்பா தமிழா பண்ணின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்திட்டு இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டும் எடுத்து காட்டினதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ தான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து இந்த இமிகிரேஷன் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்துட்டு நிறைய ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து பூண்டு ஊறுகாய், ஏகப்பட்ட ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் இருந்தால் இல்லாட்டி என்னால் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அலோட் பண்ண முடியாது அப்படின்னு வாங்கி அவங்க ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே புலம்பி தள்ளுவாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் விசு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் அப்படி தான் செய்வாங்க, வாங்க இங்கே பார்த்துக்கலாம், நாங்கள் ஹோட்டல் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இது மேலே ஏறி போயிடுவார். பையன் இந்த இடத்துல நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஊர் போய் சேர முடியாது. இந்த பையனை புடின்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டுக்கு வேகமாக மேலே ஏறி போயிட்டு இருப்பாரு. இவங்களும் வேகமாக அந்த ட்ராலிலேருந்து ஜாமான் எடுத்து போகிறதுக்குள்ள அவர் அந்த பக்கம் இறங்கி வந்துட்டு இருப்பாரு. இப்போதானே இப்படி இருப்பாங்க, அதுக்குள்ள இப்படி இறங்கி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்கி இந்த பக்கம் வருவாங்க. அவர் நேராக பாத்ரூம்குள்ளே போவார். அந்த பாட்டி அவசரத்தில் நேரம் அவங்களும் போவாங்க. அப்போ அவங்க ஹீரோயின் கூப்பிட்டு இது பாத்ரூம் ஜென்ஸ் டாய்லெட் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ சரி இதுக்கு தான் அவசரமாக போறோம், வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பியை போய் பேச சொல்லுவாங்க, நீ போய் அவர்கிட்ட பேச்சு கொடு, மறந்துட போறாருன்னு. அவர் போய் பேசும்போது இவர் யாருன்னு தெரியாது, இவர் வந்து ராமமூர்த்தி. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அறிமுகமான சொல்லும்போது இவர் ஒன்றுமே புரியுது, என்ன இப்படி லூஸ்தரமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் ஒரு ஃபேமிலியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு அவர் ஓடாத கூட அங்கேயும் ஓடுவார். அப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நின்றுட்டு இருப்பாரு. விசு வந்து எங்கே போயிட்டீங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லுவார். இப்போ தானே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்குள்ள ஏன்னு கேட்பாங்க இந்த அம்மா. உடனே ஆமா அதுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்குள்ள அவர் போவார். போடா போய் அவனை போய் புடிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி உங்களை அனுப்பி வைப்பாங்க. அவர் ஒரு வழியா பேசிட்டு இருக்கும்போது இவரோட மாதேஷ் இவரோட பேர் அதை தப்பா சொன்னா அவருக்கு ரொம்ப கோவம். ஒரு தடவையாவது என் பேரை சரியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இவர் கூப்பிட்டு இருப்பாரு. இவர் திரும்பி பார்த்தோம்னா 2 பேருக்கு இப்போ அப்படியே குழப்பமா போயிடும். ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலிக்கு வந்து இவங்க ட்வின்ஸ்ன்றது இப்போ தான் பார்ப்பாங்க. அதான பார்த்தேன், நீ பாத்ரூம் போற அப்படின்ற மாதிரி மாறி பேசிப்பாங்க. அப்படியே ஃபேமிலி வந்து அறிமுகமாயிப்பாங்க. அவங்க ட்வின் பிரதர், அவங்க படிக்கிறது கொள்றதெல்லாம் அறிமுகமாயிப்பாங்க. இப்போ இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், ஹீரோ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் அட்ரஸ் கொடுப்பாரு. அவன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டான், வான்னு சொல்றான், வந்த ஃபோனை எடுக்கிறானா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே வருவாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க அதாவது அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களே, அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். இவங்க மெயினாக இப்போ இங்கே வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியோட ஆப்ரேஷனுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தலையில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு வலி வந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்கு இங்கே கூட்டு வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ சைன் போட சொல்லுவாங்க. அப்போ வந்து சைன் போட பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது எதுக்கு சைன் போடணும்னு கேட்கும்போது இது ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் போட சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் செத்து போயிடுவேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிலே பயம் வந்துடும். எல்லாருக்கும் அப்படி தானே உடம்பு சரியில்லைனா ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் எவ்வளோ இவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. என்னால் இல்லாம ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னா என்னால் முடியவே முடியாது, ஆனால் நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே எங்கேயாவது கூட்டிட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க 2 பேருமே படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அங்கேயே தானே எல்லாமே இருக்கும், காலேஜும் இருக்கும், அங்கேயே எல்லாமே இருக்கும்ல. படிக்கும்போது இவங்க வந்துருவாங்க. வந்துட்டு விசு யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் கை தூக்குவார். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இப்போ கிளாஸ் இருக்குது, ஈவினிங் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஈவினிங் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி இப்படி இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. உடனே ராமு என்ன சொல்லுவார், அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு, நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு. கிளாஸ் இருக்குது அப்படின்னு கிளாஸ் நான் அட்டன் பண்ணிக்கிறேன், வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இவங்களோட கிளம்பி வருவார். அப்போ தான் இப்போ இவங்க எதுக்காக இவரை தேடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து ஆப்ரேஷனுக்காக ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் வெளியே கூட்டு போக சொல்றாங்கன்னு. சரி அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே கூட்டு போயிட்டு வந்துருவோம், அந்த பாதுகாப்பாக அதுக்குள்ளே வந்துடணும் ஆப்ரேஷன் டைம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாமல் இவங்க அப்படியே ஒரு இதாக நடிச்ச மாதிரி நடிச்சிட்டு அங்கிருந்து வெளியே கூட்டு வந்துருவாங்க. இவங்க டாக்டர் வேஷம், அவங்க நர்ஸ் வேஷமும் போட்டுக்கிட்டு அது மாதிரி வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டு பாடுங்க அப்படின்னு அவங்க அப்படியே பாட்டு பாடுவாங்க. ஒரு ஞானப்பழத்தை பிழிந்து அப்படி இப்படின்னு பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆரம்பிச்சிடும். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. அவங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறது நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ண விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கும்.
எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி இப்போ ஆப்ரேஷனுக்கு டைம் ஆச்சு, கொண்டு போய் அந்த நேரத்துக்குள்ள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது மூளை லெவல் ஆப்ரேஷனா, அதுல பாதி பேர் தானே பொழைப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயத்துல அவங்களுக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் சுத்தமா தெரியாது. அவங்க வெளிநாடு வந்திருக்கிறது வந்து ஆப்ரேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் டைம்ல வந்துட்டு லெஃப்ட் சைடா, ரைட் சைடா அது மாரி கேட்கிறத பேஷண்ட் கிட்ட கேட்கவே கூடாதுல்ல, அந்த மாரி கேட்பாங்க. இவங்களுக்கு இருந்த பதட்டத்துல அவங்க என்ன கேட்கறாங்கன்னே தெரியாம தலைய மட்டும் ஆட்டிருவாங்க. உடனே வந்து இந்த ஆப்ரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா பாட்டிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களும் ஃபேமிலியோட வந்து எல்லாருமே அந்த ஜூடோல வந்து அவங்க அந்த நாசர் இருக்கார்ல, அவரு எல்லாருமே வருவாங்க. நாங்க இங்க பார்க்குறோம், கொள்றோம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு. இவரும் விசுவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து இப்ப கொஞ்சம் மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஒரு அளவா தான் இருக்க முடியும். கொஞ்சம் கோமா ஸ்டேஜ் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போயிரும். இதுக்கு தான் இவ்ளோ தூரம் வந்தோமா, இவ்ளோ செலவு பண்ணோமா, இதுக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாம கூட இருந்திருந்தா கூட பாட்டி கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கிட்டயும் போய் விசுகிட்டயும் போய் அதான் கேட்பாங்க. இதுக்கு தான் நாங்க இங்க வந்தோமா, இதுக்கு தான் இங்க வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது கேட்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. இவர் மெடிக்கல் ஸ்டூடண்ட் தானே. அவர் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்ப்பாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாரி ஆச்சரியமா, அதிர்ச்சியாவும் போயிடும். உடனே எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கா போவாரு. ஒவ்வொன்னுத்தையா தேடி தேடி பார்ப்பாரு. கடைசியில அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்ரேஷன் வந்து தப்பா பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்பதான் என்னாச்சு என்னாச்சுன்னு இவங்க கேட்டுட்டே வருவாங்க. ரைட் சைட்ல பண்ண வேண்டியது லெஃப்ட் சைட்ல பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னோனே இவங்களுக்கு ஒரு மாரி இடியே விழுந்த மாதிரி இருக்கும். இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா போய் அந்த டீன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அந்த ஃபைல அப்படியே தூக்கி போடுவாரு. தூக்கி போட்டு இதுதான் நீங்க ஆப்ரேஷன் பண்ற லட்சணமா, இவ்ளோ கேர்லெஸ்ஸா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பேஷண்ட் கிட்ட நாங்க கேட்க தான் செஞ்சோம். அவங்க சொன்னதுனால தான் நாங்க ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அது எப்படி பேஷண்ட் அவங்க இருக்கும்போது அவங்க எந்த இதுல இருப்பாங்க, மனநிலையில இருப்பாங்க தெரியாதா? அந்த டைம்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம எதுவும் பேசவே கூடாது. அது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இப்படின்னு ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறமா அவங்க சமாதானம் பண்ணுவாங்க. நாங்களே இந்த ஆப்ரேஷன் திரும்ப சரி பண்ணி பண்றோம், சரியா பண்றோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து நஷ்ட ஈடும் வேணும்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. பில்லியன் கணக்குல, அதாவது மில்லியன் கணக்குல அவர் காசு கேட்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துப்பாங்க. அதே மாரி ஆப்ரேஷனும் நடந்துரும். அதோட நல்ல விதமா பாட்டிக்கு ஆப்ரேஷன் நடந்தவுடனே இவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க. அத பேசி முடிச்சுட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ விசு இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது என்னது இதுன்னு கேட்கும்போது, நஷ்ட ஈடா அவங்ககிட்ட வாங்குனதுன்னோன அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். இப்ப இங்க வந்திருக்கோம், பாட்டிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நஷ்ட ஈடும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப இவங்க நல்லபடியா குணமாயிட்டாங்கல்ல. அதனால வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க என் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஃபேமிலிய ஃபுல்லா வீட்டுக்கு வந்து விருந்துக்கு கூப்ட்டுருப்பாங்க. இப்ப வந்து அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க வேக வேகமா. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, அவங்கலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேக வேகமா ரெடி ஆயிப்பாங்க. இப்ப அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு குடுப்பாங்க. விசு யாருன்னு கேட்பாங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீ தான்ப்பா இந்த மாரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேமிலியும் 2 பேரும் ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க. எல்லாம் அப்படி இந்த விருந்தெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விருந்து முடிச்சோனே வெத்தல பாக்கலாம் சாப்பிடுவாங்கல்ல. அதாவது இந்தியன் ஃபுட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அத பிரிப்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்க. அவர் சாப்பிட்டுட்டு போடுற அந்த வெத்தலையோட காம்பெல்லாம் வந்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு எதுக்கு அப்படின்றது அப்ப தெரியாது. அதோட இருக்கும். இப்ப இவங்க வந்த வேலை முடிஞ்சுட்டா, இப்ப திரும்ப இவங்க இந்தியாவுக்கு கிளம்பணும். ஸோ எல்லாருமே இப்ப கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்கள செட்டப் பண்றதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எதையோ விட்டுட்டு போற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அப்படியே திரும்பி பார்ப்பாரு. அதோட எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பலான்னு பார்க்கும்போது, அதோட இப்ப இவங்க ஹீரோயினுக்கு வந்து சரி நம்ம இப்படியே போகக்கூடாது. ஏதாவது சொல்லிருவோம், பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, பக்கத்திலேயே விசு நின்னுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு அவங்க அப்படியே மெதுவா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இவர லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சொல்ல முடியாம இருப்பாங்க. உடனே அவர் டக்குனு என்ன கேட்பாருன்னா, நீங்க விசு கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவங்க அப்படியே அதிர்ச்சியா திரும்பி பார்ப்பாங்க. நான் ராமு, நான் விசு கிட்ட ஏதாவது பேசுறதா சொல்ல நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே அவங்களுக்கு ஒரு மாரி அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா அவங்க லவ் பண்றேன்றத தான் அவங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதோடயே அவங்களுக்கு ஒரு மாரி ஆயி போயிடும். அப்படியே அமைதியா இருந்துட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாரி ஆயி போயிருக்கும் அவங்களுக்கு. விசுவுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கள ரொம்ப புடிச்சிருக்கும். இவங்க எப்படி அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்றது தெரியாம அவர் முழிச்சிட்டே இருப்பாரு. இப்ப ராமு போயிட்டு என்ன சொல்வாருன்னா, விசு கிட்ட போயிட்டு அவங்க ஏதோ வந்து உங்கள்ட்ட பேசணுமா, மதுமிதா உன்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. போய் பேசுன்னு சொல்லும்போது, இவருக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்காது. வந்து நின்னுட்டு அவங்கள்ட்ட வந்துருவாங்க. பேசுறதுக்காக இருக்கும்போது 2 பேருமே தயங்கி தயங்கி நின்னுகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இவங்க யார நம்பி இந்த ஊருக்கு வந்தாங்களோ, இந்த நாட்டுக்கு வந்தாங்களோ, வராமயே இருந்திருப்பார்ல கடைசி வரைக்கும் ஃபோன் எடுக்காம. அவரு இப்ப இவங்க கிளம்புற நேரத்துக்கு கரெக்ட்டா இங்க வந்துருவாரு. வந்துட்டு மது அப்படி அதான் மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த இவங்களையும் ஹீரோயினையும் அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்கள பேசவே முடியாது. நேரா பாட்டி கிட்ட போனா பாட்டி பயங்கரமா திட்டுவாங்க. இதுதான் நீ வந்து வர லட்சணமாடா. எப்ப வர சொன்ன? எப்ப வர? அப்படி இப்படி ஊருக்கு வரும்போது வர சொன்னா, ஊருக்கு போம்போது வந்து நிக்கிறியா? அப்படின்னு கண்டபடி திட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து செல்ஃபோன் குடுத்து, அதாவது கேமரா குடுத்து விசு கிட்ட வந்து ஃபோட்டோ எடுங்க எங்க எல்லாரையும் சொல்லும்போது, அவர் போய் ஃபோட்டோ எடுக்க போம்போது பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணுலயே அந்த இது கிளார் அடிச்சிரும். ஒரு மாரி இருக்கும். இந்த பக்கம் திருப்பி நின்னா அவருக்கு அந்த சுயநலமே இருக்காது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இவங்கள மிஸ் பண்ண போறோமோ அப்படின்ற ரொம்ப கவலையோட இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் செக்கப் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உள்ள அனுப்புவாங்கல்ல. அங்க போய் பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொன்னா எடுத்து பார்ப்பாங்க. அதுல ஒரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விசு வந்து இதுக்கு மேல விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃப்ளவர் ஷாப் போயிட்டு காசு குடுத்து ஒரு பூ வாங்கிட்டு இவங்கள்ட்ட சொல்றதுக்காக வேகமா வருவாரு. அதுக்குள்ள இவங்க உள்ள வரைக்கும் போயிடுவாங்க. அங்க போய் இவங்க பேக்லாம் எடுத்து செக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது சாக்லேட் கவர், அவர் சாப்பிட்டு போட்ட சாக்லேட் கவர், அவர் வெத்தல போட்ட காம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சிருப்பாங்க. இது என்ன பேட்டரி வந்து டெட்டான பேட்டரியா இருக்குன்னு கேட்கும்போது, ஆமா அது டெட் தான். ஆனா அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்டுருவாங்க. அப்ப பொண்ணு வந்து ஏதோ ஒரு இதுல இருக்கா, அவளே விரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருவாங்க. அந்த கொக்கோ கோலா டின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டின்னு மொதக்கொண்டு வச்சிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. இப்ப அவங்க சொல்லும்போது பாட்டிக்கு புரிஞ்சிரும். இவ வந்து லவ் பண்றா அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிரும். சரின்னு சொல்லிட்டு அங்க சமாளிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. அப்புறம் இங்க விசு வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வரதுக்கு அந்த ஃப்ளவர் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கும். அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். இவ்ளோ ஏன் நீ ஒன்னும் ராமு வந்து என்ன சொல்வாருன்னா, "நீ ஒரு முட்டாள் மாதிரி இந்த மாரி வேல பார்த்துருக்க. நீ அவங்கள்ட்ட அப்பவே சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லுவாரு. என்ன லவ் பண்ற அத சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது
இல்ல என்னால சொல்ல முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப சமாதானம் பண்ணி பரவால்ல நம்ம இன்னொரு தடவ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர சமாதானம் பண்ணி இப்ப வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி மொத்தமும் வீட்ல இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்காது. அதாவது விசு வந்து அவ்ளோ சந்தோஷப்படுவாரு. ஹீரோயினும் அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. நாங்க திரும்ப வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து தலைவலி திடீர்னு வந்த மாரி ஒரு ஆக்ஷன போட்டுருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு உண்மையிலேயே தலைவலி வந்திருக்காது. பொண்ணு அதாவது பேத்தி வந்து லவ் பண்றா. இங்கேருந்து போனா வந்து அவருக்கு வந்து சரி வராது. அதனால அந்த ஆசைய நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேணும்னே ஒரு ட்ராமா போட்டுருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்ப தானே ஆப்பரேஷன் நடந்தது. அந்த ஆப்பரேஷன் நடந்தவுடனே அதே காரணமா வச்சு தலைவலி திரும்ப வராத தலைவலிய வந்த மாரினா தான் வீட்டுக்கு திரும்ப கூட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நல்லா சப்போர்ட்டிவான ஒரு பாட்டியா இருப்பாங்க. அதாவது பேத்தியோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு பாட்டியா இருப்பாங்க. அதோட ஃபேமிலியோட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க தனியா உட்காந்துட்டு இந்த மாரி கையில எழுதி வச்சுட்டு, "விசு ஐ லவ் யூ" அப்படின்ற மாரி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. உடனே பாட்டி வந்து முணங்குற மாரி முணங்கிட்டு இருப்பாங்க. "அது என்ன கையில எழுதி வச்சா என்ன தெரிய போது?" அப்படி இப்படின்ற மாரி இவங்க தூங்குறாங்களா என்ன பண்றாங்கன்ற மாரி இவங்களும் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் ராமு ராமு என்ன சொல்வாருன்னா, "நான் உங்கள வந்து அங்க வர சொல்றேன். இப்பயாவது 2 பேரும் வெளிப்படையா பேசிங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக இவர் வந்து வெளிய வந்து இவங்கள்ட்ட அவரு அங்க நிக்கிறாருன்னு சொல்ல வரும்போது, இவரு தான் விசுன்னு நெனச்சுட்டு இவங்க நெனச்சு ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க. "நான் விசு இல்ல, நான் ராமுன்னு" சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அதோட அவங்களுக்கு திரும்பவும் ஒரு மாரி ஆயிடும். ஏன்னா விசு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ராமுன்னு தெரிஞ்சா ஒரு மாரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்விம்மிங் பூல் கிட்ட வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிருவாரு. அதோட அவரும் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு சொல்ல முடியாம சொல்லுவாரு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு சொல்லிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த ஹைரா ஹைரா ஹைரப்பா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். அதுல எல்லா அதிசயங்களையும் காட்டியிருப்பாங்க. அந்த சீனு, டான்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டும் ஒரு வழியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப 2 பேரும் காலையில கிளம்பிட்டு இருப்பாங்க. அது கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு கேம் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த செந்தில் வந்து யாரு விசுன்னு கண்டுபிடிக்கிற மாரி ஒரு கேம் நடக்கும்ல. அது மாரி நடந்துட்டு இருக்கும். இப்ப ஐஸ்வர்யா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் வந்து செந்தில் வந்து திரும்பவும் அதே மாரி தான் கண்டுபிடிப்பாரு. நீங்க மறுபடியும் நீ தப்பா தான் கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஒரு வருஷ கணக்கா அவரால சரியாவே சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரு யார விசுன்னு சொன்னாரோ, அவர் வந்து விசு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிருவாரு. இப்ப இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதாவது விசுன்னு நினைச்சுக்கிட்டு அவர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, "நீங்க யார நினைச்சு என்ட்ட பேசுறீங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, "விசு தானே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ராமு" அப்படின்னு சொல்லுவாரு. "ராமு அப்ப அவகிட்ட ஜூடோ கிட்ட விசுன்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க 2 பேருமே அப்படிதான். டெய்லி இதே மாரி தான் விளையாடிட்டே இருப்போம். ஆனா ஒரு சில நேரம் அவர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாரு. ஆனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவர் விசுன்னு சொன்னாலும் நான் விசுவாவே இருந்தாலும் ராமுன்னு சொல்லிட்டு மாத்திருவோம். இது எங்களுக்குள்ள பழக்கமான ஒரு விஷயம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு திரும்பவும் தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா இவங்க விசுன்னு நினைச்சு தானே பேச வராங்க. அவர் ராமுவா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் மறுநாள் திரும்பவும் பேசலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, விசு விசுன்னு கூப்பிடுவாங்க. இப்ப இவர் 2 பேரும் திரும்பி பார்ப்பாரு. இப்ப இதுல யாரு விசுன்னு தெரியாம அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்றாங்களா, அதனால அந்த லவ்வ டெவலப் பண்றதுக்காக கிஃப்ட் குடுக்கலாம்னு சொல்லி மாறி மாறி கிஃப்ட் குடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க ஹீரோயின் வந்து ரொம்ப நேரம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மாறி மாறி கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து குடுத்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்கும்னா, விசுக்கு தனியா ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது விசுக்கு தனியா ட்ரெஸ், ராமுக்கு தனியா ட்ரெஸ். ஆனா அது 2மே கலர் வேற வேற எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப இத பார்த்த ஹீரோக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. என்ன வேற வேற கலரா இருக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நேத்து கூட நான் ரூமுக்கு வந்தேன். யாரு விசுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னோனே நாங்க இது மாரி வேற வேற கலர் போட்டு பழக்கம் இல்ல. ஒரே கலர் தான் போட்டு பழக்கம்னு இவர் சொல்லுவாரு. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு மாத்தி அவர்ட்ட போய் பேசிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா திடீர்னு இப்படி மாத்துனா அவனால எப்படி ஏத்துக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்படுவாரு. அதோட இப்ப வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல. கிட்ட போனாலே விசுவா ராமுவான்னு தெரியாம எப்படி என்னால லவ் பண்ண முடியும் நிம்மதியான்னு சொல்லிட்டு அவங்க புலம்புவாங்க. உடனே அவங்களோட தம்பியும் அவங்களோட பாட்டியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு இஷ்டத்துக்கு ஐடியாலாம் சொல்லிட்டு நான் அவனுக்கு மொட்டை அடிக்கிறேன். மொட்டை அடிச்சா 6 மாசத்துக்காவது முடி வளராது. அப்ப நீ கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஐடியா பண்ணுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூங்கும்போது ஆல்ரெடி செந்தில் வந்து சொல்லியிருப்பாரு. வலது பக்கத்துல இவரு, இடது பக்கத்துல இவருன்னு சொல்லியிருப்பாரு. ஓ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுட்டு நேரா இப்ப மொட்டை அடிக்க தான் வந்திருக்காரு. இவர் கரெக்ட்டா கத்தி எல்லாம் எடுத்துருவாரு. கத்தி எடுத்து கரெக்ட்டா மொட்டை அடிக்க போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, நாசர் வந்துருவாரு. "எதுக்குடா என் புள்ளைக்கு மொட்டை அடிக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவரு கன்னா பின்னான்னு உளருவாரு. அதுக்கப்புறம் விசுவும், மதுமிதாவும், மதுவும் லவ் பண்றாங்க அப்படி இப்படின்ற மாரி புலம்புவாரு. அவ்வளோதான் இப்ப இவரு இங்க ஆரம்பிச்சுரும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுல, இப்ப பஞ்சாயத்து ஆயி போயிடும். அதோட இப்ப இவரு என்ன பேசுவாருன்னா, இது வந்து ஒத்துக்க முடியாது. இந்த லவ் மேரேஜ் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. "எதுக்கா ஒத்துக்கிறீங்க? அந்த மாரி இது பார்க்குறீங்களா? ஜாதி பார்க்குறீங்களா? இத பார்க்குறீங்களா?" அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஜாதி பார்க்குறவங்க கிடையாது. இதெல்லாம் பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னதான் உங்க பிரச்சனைன்னு சொல்லும்போது, என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரெட்ட புள்ளைங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னோனே, இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. ஏன்னா இப்ப நாசர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸா தான் இருப்பாரு. அந்த ட்வின்ஸா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வேற அவருக்கு இப்ப அண்ணனும் தம்பியும் ஒரே மாரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபா தான் வந்து ராதிகா இருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்களா இருப்பாங்க. அதோட சரின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணன் கொஞ்சம் விவரமானவரா இருப்பாரு. அதாவது இப்ப ஹீரோவோட பேரண்ட்ஸா இருக்கார்ல, அவங்க தான் அவங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விவரம் கம்மியானவரா இருப்பாரு. அவங்க வந்து ஹோட்டல் தான் வச்சு குட்டியா நடத்திட்டு இருப்பாங்க. அதுல வரவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடுத்துருவாரு. அதனால அவர் அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு "ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இந்த மாரி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. உடனே ராதிகா இருக்காங்களா, அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். "ஏன் நீயும் உன் புருஷன தான் இந்த ஹோட்டல்ல நடத்துறியா? நீ எப்படி உனக்கு எப்படி உரிமை இருக்கோ, அப்படிதான் எனக்கு உரிமை இருக்கு. இந்த மாரிலாம் ஏன் புருஷன இது பண்ணாத" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி புருஷன ரொம்ப மதிப்பாங்கன்னு பார்த்தா, ரொம்ப இளக்காரமா தான் நடத்திட்டு இருப்பாங்க. அதே மாரி போயிட்டுருக்கும். அப்படியே அவங்க வீட்டுக்காரர் மட்டமா தான் பேசுவாங்க. அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு சண்டை வந்தோனே, இந்த மாரி சண்டை அதிகமா வந்தபோது டக்குனு அவங்க ராதிகா என்ன செய்வாங்கன்னா, இதே மாரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு தாலி அறுத்துட்டு போயிடுவேன், தாலி அறுத்துட்டு போயிடுவேன் இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துரும். என்ன சொல்லுவாருன்னா, அண்ணங்காரர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம்மா நீ போம்மான்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃப் வந்து சமாதானம் பண்ணி அனுப்புவாரு. இவருக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அவர் வெளிய போவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃப் வந்து நிறமாசமா இருப்பாங்க. அதனால அவரு வந்து சரி நான் இருக்கேன்னு சொல்லும்போது, இல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் இவங்க ராதிகா வந்து இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவரும் கிளம்பி போயிருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கிணத்தடியில உட்காந்துட்டு அவங்கலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹோட்டல் வேலை அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு மாரி வரும். தொண்டைலாம் வறண்டு போற மாரி இருக்கும். ஒரு சோடா
சோடா குடிக்கணும் போல அவங்களுக்கு தோணும். உடனே வந்துட்டு அவரோட குழந்தை இருக்கார்ல, அவர்ட்ட போய் ஒரு சோடா மட்டும் வாங்கிட்டு வரீங்களான்னு சொல்லும்போது, "இதோ போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு உடனே அவர் ஓடுவாரு. உடனே அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க. "நீ வந்து யாருக்கு புருஷன்? அவளுக்கு என்ன நீ உடனே ஓடுற?" அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பேசுற ஸ்லாங்கே வேற மாரி இருக்கும். ஆனா அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி மோசமா அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு சோடா தானே அண்ணி கேட்குறாங்கன்னோன, "போய் உன் வேலைய பாரு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "என் புருஷன் உனக்கு வேலைக்காரனா?" அப்படி இப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சமாதானம் பண்ணிட்டு, "நானே போய் குடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி அப்படியே நடக்க முடியாம நடந்து வருவாங்க. அப்படியே ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, சோடாவை குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த கடை வந்து கூரையா இருக்கும். அந்த கூரை அப்படியே கழண்டு விழுந்துரும். ஏன்னா இவர் எவ்வளோ சொல்லி அவங்க வந்து அவர் போறேன்னு சொன்னா உடனே தாலி அறுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே அவங்க எதுக்கு எடுத்தாலும் இதே பிரச்சனை பண்றதுனால இவங்களா கடைக்கு போயிட்டு, அங்க அப்படியே அந்த குடிசை விழுந்த உடனே அப்படியே அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த 2 குழந்தை பொறந்திருக்கும். அதாவது ட்வின்ஸா குழந்தை பொறந்திருக்கும். அத பார்த்தோனே இவருக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயி போயிடும். ஒரு அண்ணி வந்து ஒரு சோடா தான் வாங்கி கேட்டாங்க. இந்த மாரி செஞ்சுட்டாளே அப்படி இப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிருக்கும். இப்ப புள்ளைய பெத்துட்டு அம்மா அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்ப வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா இப்ப ராதிகாக்கு இன்னும் புள்ள இல்ல. இவங்களுக்கு தான் குழந்தை உண்டாயிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப வீடே சோகமா இருக்கும். அவங்களோட புருஷன் ராதிகாவோட புருஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. உடனே வந்து "உன் பொண்டாட்டியா செத்து போயிட்டா, நீ எதுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி கேட்டு அவங்கள்ட்ட அவ்வளோ சண்டை வளர்ப்பாங்க. "என்னம்மா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சண்டை வளர்க்குறாளே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துரும். அதனால அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "இனிமே நான் இங்க இருக்கிறதே நான் விருப்பப்படல." ஏன்னா வந்து இப்ப இவங்களோட அம்மா இருப்பாங்கல்ல, அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுக்கு தான் ரெட்டை பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, ரெட்டையா பொறந்த பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்திருப்பாங்க. வேற வேற பொண்ண பார்த்து இப்படி பண்ணிட்டேனப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதுலருந்து தான் அவருக்கு அங்க இருக்கவே பிடிக்காது. அங்கருந்து கிளம்புனவர் தான் இப்ப வெளிநாடு வந்துட்டு அப்படியே அங்கேயே செட்டில் ஆகி இருக்கிறதா சொல்லுவாரு. அதனாலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணா நான் ட்வின்ஸா இருக்கிற பொண்ணுங்கள பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கேட்டு முடிச்சோனே சுதாரிச்சுருவாங்க. இப்ப யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப டக்குனு பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். உங்கள்ட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம மதுமிதா இருக்காளே, அவளும் ரெட்டை பிறவி தான்." அப்படின்னோனே எல்லாருக்கும் இப்ப ஆச்சரியமா இருக்கும். இது மதுமிதாவுக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கும் ஹீரோயினுக்கு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமா, ஆமா. ஏன்னா அவங்க ரெட்டை பிள்ளையா பிறந்துட்டா வந்துட்டு, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு அருவாள தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தான். அதனாலேயே வந்து நாங்க அந்த பொண்ண மறைச்சே வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். தூரத்துல வந்து எங்க சொந்தக்காரங்க வீட்ல தான் அந்த பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னோனே, "அப்படியா? அப்ப ரெட்டை பிள்ளையா இருந்தா கல்யாணத்துக்கு சம்மதம் தான்" சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சுருவாங்க. இப்ப அந்த பொண்ணு என்னன்னு அந்த பொண்ணு பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேரு வைஷ்ணவின்னுவாங்க. அவ்வளோதான். இப்ப ராமுக்கு வைஷ்ணவி சிந்தனை இப்ப தான் வந்துரும். பக்கத்துல செந்தில் நின்னுட்டு இருப்பாரு. வைஷு, ராமு, வைஷு, ராமு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ரூமுக்கு வந்து இவங்கலாம் பேசுவாங்க. அப்பதான் தெரிய வரும் இவங்கலாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இவங்க கேட்பாங்க ரெட்டை பிள்ளைன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லன்னோனே, "என்ன நீ இப்படி சொல்ற?" அப்படின்னுவாங்க. உடனே ஒரு மாதேஷ் இருக்கார்ல, அவர் சொல்லுவாரு, "புழுகு நீ பாட்டி, இப்படியா புழுகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "ஆமாடி, எதுக்கு இப்ப நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன்? இது பெரிய தப்பே கிடையாது. ஆசைப்பட்டீல, உன் கல்யாணத்துக்கு அதான் சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நான் சொல்றபடி கேளுன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்துருவாங்க. வந்த உடனே இவங்க தான் மாப்பிள்ளை இப்ப பேசுறோம்ல, மேற்கொண்டு பேசுறதுக்காக தான் வர வச்சிருப்பாங்க. எல்லாம் வந்த உடனே நான் ஒயிட்டு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒயிட்டு, என் பேரும் ஒயிட்டு அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு ஒரு வசனம் பேசிட்டே இருப்பாரு. அதெல்லாம் செம காமெடியா இருக்கும். அவரும் அவங்க ஒய்ஃபும் பண்றதெல்லாம் நல்லாருக்கும். அதோட வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கிற விஷயம் வந்து இவருக்கு தெரியாது. அப்படி இப்படி ரகசியமா தான் வளர்த்துட்டு இருக்க மாரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் அப்பா கிட்ட கண்ல காட்டக்கூடாதுன்ற மாரிலாம் ஏகப்பட்ட பொய் அள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல சொல்ல வேணாம். வேற எதுவும் பேசுனீங்கன்னா வைஷு உயிருக்கே ஆபத்துனோனே இவருக்கு ஒண்ணே இதாயிடும். ராமுக்கு வைஷு உயிருக்கே ஆபத்தா? ஜூடோ தான் எக்ஸ்ட்ரா கேள்விலாம் பயங்கரமா கேட்டுட்டே இருப்பாரு. செந்திலுக்கு நெறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராமு வந்து எதுவும் பேசாத. வைஷ்ணவி உயிருக்கு வந்து ஆபத்து வருதுன்னும்போது, "நீ இதெல்லாம் பேசக்கூடாது" அப்படின்ன உடனே, இப்ப உள்ள வந்து இவங்கலாம் உட்கார்ந்திருக்கும்போது, இப்ப பாட்டி வந்து அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. உடனே அவங்க வந்து, "ஏம்மா இவ்ளோ பொய் சொல்லி வச்சிருக்க? பொய் சொன்னவைக்கு போஜனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்களே. என்னடா பண்ண சொல்ற? உன் பொண்ணு லவ் பண்ணிட்டா. அப்புறம் என்ன பண்ண முடியும்?" அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க. இப்ப நீ வந்து உனக்கு எத்தன பொண்ணு? 1 பொண்ணு இருந்தா 1 பொண்ணு, 2 பொண்ணு இருந்தா 2 பொண்ணு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. வாரம் முழுக்க அவங்க ஒய்ஃப் வந்து விரதம் இருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் தான் நான் விரதம் இல்லன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு இத்தன விரதம் வைக்கிறேன்னு கேட்பாங்க. "எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் தாத்த" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த ஒரு நாளும் அந்த மௌன விரதம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். நான் இந்த நடிப்பெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ நீ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்காத. உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல, வைஷ்ணவிக்கு வந்து உடம்பு சரியில்ல, அவள் வயித்து வலியில அவ இறந்து போயிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லி கதைய முடிச்சிருவோம். அதனால அதெல்லாம் பெருசா வளராது. நீ சொல்றத நீ கேளு. உன் கல்யாணம் வரைக்கும் தான் இதெல்லாம்." ஏன்னா இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, ரெட்ட பிள்ளை கல்யாணம் பண்ண அவர் அடம் பிடிக்கிறார்ல. அதனால இவங்க கல்யாணத்த ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சுட்டு, இவங்க கல்யாணம் முடிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அவர நான் நாச்சியப்பன சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. வேற வழி இல்லாம ஐஸ்வர்யா ஒத்துப்பாங்க. இப்ப வைஷ்ணவிய வந்து ஊருக்கு வரதா பிளான். இப்ப என்ன கல்யாணத்துக்கு பேசணும்ல பொண்ணு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஐயர் வீட்ல வளர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐயர் கெட்டப்ல அவங்க வருவாங்க. அதாவது ஐயர் கெட்டப்னா, ஐயர் ஆத்துல வளர்ந்த கெட்டப்ல அவங்க வந்து இறங்குவாங்க. ராமு வந்து பார்த்தீங்கன்னா, கையில ரோஸோட இங்க வந்துருவாரு. அப்ப அந்த ஃபேமிலியே மொத்தமா வந்து எல்லாரும் நின்னு அவங்கள வந்து ரிசீவ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும். "ஏப்பா ஜோசியர் பாரு பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன இப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணி" அந்த பொண்ணு கேட்கும்போது இவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா குடும்பமே சேர்ந்து இப்ப ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, செந்திலுக்கு பயங்கரமா சந்தேகம் வரும். தலையில இருக்க பூ வாடாம இருக்கிறத பார்க்கும்போது பக்கத்து ஸ்டேஷன்ல இறங்கி இங்க வந்த மாரில தெரியுது. பக்கத்து ஸ்டேஷன்ல ஏறி இங்க வந்து இறங்குன மாரில தெரியுதுன்னு. உடனே இவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன ஆச்சியப்பா இப்படிலாம் அவர் யோசிக்கிறாரு? உங்களலாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஷன்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றது இல்லையா? நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ராமு அவரே அதட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ராமு என்ன சொல்லுவாருன்னா, "அப்பா என்ன பத்தி அறிமுகப்படுத்துங்கன்னு" சொன்னோனே, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இவர் தான் என்னோட அடுத்த இன்னொரு பையன் ராமு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வைஷ்ணவிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு மாரி அவ்ளோ சங்கடமா இருக்கும். ஏன்னா இவங்க அண்ணன லவ் பண்றாங்க. இந்த மாரி ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. இவரு வேற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. உடனே அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் குடுக்க போகும்போது அவங்க வணக்கம் சொல்லும்போது அவருக்கு அதுவே புடிச்சு போயிரும். அதோட அப்படியே பாட்டு தான். "அன்பே அன்பே" அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்துரும். அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாங் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ விசு இருக்காருல்ல, அவரும் இங்க பார்க்க வருவாரு. இப்ப வந்து ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வரும். "நீ இந்த மாரி ஈஸியா சொல்லிட்டு எவ்ளோ போராட வேண்டியது இருக்கு தெரியுமா? இவ்ளோ நடிக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல" அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ரூம வந்து கதவு தட்டிட்டு
பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வேக வேகமா அங்க ஓடுவாங்க. இவரையும் போய் சமாளிக்க சொல்லுவாங்க. இவரோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கும். இவங்க அதுக்குள்ள ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு இப்ப மதுமிதாவ வந்து கதவ திறப்பாங்க. உடனே விசு தான் வந்திருப்பாரு. என்ன சொல்லுவாரு அப்டின்னா வந்துட்டு, "என்ன காலையில ஸ்டேஷனுக்கு நீ வரவே இல்ல. உன் தங்கச்சி வந்திருக்கும்போது" அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பேசுவாரு. "ஆமா நான் வரேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருந்தேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஐயர் பாஷையில பேசுவாங்க. அதாவது ஐயர் ஆத்துல பேசுவாங்கல்ல அந்த மாரி இல்லை அதாவது வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருந்தேனோ இல்லையோ, அது மாரி கோவிலுக்கு போயிட்டு வந்தேனோ இல்லையோ அப்டின்ற மாரி பேசுவாங்க. அத பார்த்தோனே, "ஏய் என்ன நீயும் அவள மாரி பேசிட்டு இருக்க" அப்டின்னோனே, "இல்ல இல்ல அதான் அவகிட்ட பேசினால அதான் அப்டியே ஒட்டிக்கிச்சு" அப்டின்னு சொல்லுவாங்க. "நீ வைஷ்ணவி கிட்ட பேசிட்டியா? ராமு அவளுக்கு பிடிச்சிருக்கா?" அப்டி இப்டின்னு இவரு கேட்பாரு. "என்ன விசு நாங்களே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் பார்த்துருக்கோம். இன்னும் நாங்க எல்கேஜி கதையே பேசி முடிக்கல. அதுக்குள்ள நீ ராமுவ பத்தி கேட்குற" அப்டி இப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "கொஞ்சம் டைம் குடுங்க. நான் ராமுவ பத்தி பேசி புரிய வைக்கிறேன். அவளுக்கும் பிடிக்கும்" அப்டி இப்டின்ற மாரி இவங்க சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே. அதனால இந்த விஷயத்த இத பத்தி பேச தான் வந்தேன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பி அவர் போயிடுவாரு. அதோட ஹீரோயின் கிளம்பி இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்குள்ள இவரு உட்கார்ந்திருப்பாரு. யாருன்னா ராமு உட்கார்ந்திருப்பாரு. கரெக்ட்டா ஒரு பாத்ரூம் திறந்து வரும்போது, வைஷ்ணவி எங்க? "அண்ணி நான் வந்து ராமு வைஷ்ணவி பார்க்குறோம்" அப்டின்னோனே, வைஷ்ணவி பாத்ரூம்ல இருக்கன்னோனே இவர் வந்து, நான் குளிச்சிட்டு இருக்கேன்க்கா" அப்டின்ற மாரி இவரு வைஷ்ணவி வாய்ஸ்லயே பேசுவாரு. உடனே இவங்க பாத்ரூம்குள்ள போயிட்டு இந்த பக்கம் வந்து அந்த 2 வேஷம் போடுறது ரொம்ப ஒரு இதா இருக்கும். காமெடியாவும் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இவரு எதுக்கு வந்திருப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்ப ஊருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, போய் அங்க உள்ள கடைகள் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிருப்பாரு. அந்த ஒரு நாள்லயே திரிஞ்சு எவ்ளோ முடியுமோ அவ்ளோ பெஸ்ட்டான ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. எல்லாமே மேக்கப் கிட்டா இருக்கும். ஒவ்வொன்னும் அவ்ளோ டாப் பிராண்ட் ஐட்டமா இருக்கும். அந்த மாரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவர் எல்லாத்தையும் குடுப்பாரு. அவங்க வந்து தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, நான் இதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. தலைக்கு சிகுக்கா, உடம்புக்கு பைத்த மாவு, முகத்துக்கு கடல மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அது வந்து நேச்சுரல் காஸ்மெட்டிக். அது வந்து நல்லது தான். சிகக்காய், பைத்த மாவு, கடல மாவு இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, சரி நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன உடனே இவங்களுக்கு அப்படியே அவ்ளோ கோவம் வரும். இப்படி மாட்டி விட்டுட்டாங்க இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி போய் சொல்லி இவ்வளோ பெரிய சிக்கல்ல தன்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வரும். இங்க பார்த்தீங்கன்னா விசு இருக்கார்ல, இதெல்லாமே வந்துட்டு மதுமிதா இருக்காங்களா, அவங்க குட்டி வயசுல அந்த குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்ச அந்த கிண்ணம், அந்த அவங்க விளையாடின ஜாமான் எல்லாமே அவங்க பாட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் விசு வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆசையா வச்சிருப்பாரு. இதுல இந்த டீ ஊத்தி அவர் டீ குடிக்கலாம்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ராமு வேகமா வந்துருவாரு. உடனே இது எல்லாத்தையும் வந்து ஒளிச்சு வைப்பாரு. ஒளிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவகிட்ட வைஷ்ணவி கிட்ட பேசவே முடியல. அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, அதுதான் அவங்க உங்களுக்கு லவ் பண்ணும்போது நீ எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ண, இப்போ உனக்குன்னு வரும்போது உனக்கு தெரியுதா, அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ, அவகிட்ட ஃப்ரீயா பேசு, அப்பதானே சரி வரும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட் அவளை வெளியே கூட்டிட்டு போனா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா வந்துருவாரு திரும்பவும் மறுநாள். இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. டக்கு டக்குன்னு ஒரு நிப்பாட்டி, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு யாரை பிடிக்கும் நான் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லுங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு வந்து ரஜினியை பிடிக்கும், இல்ல கமல் அப்படின்னு மாத்தி மாத்தி அவர் உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும், மஞ்சள் இது மாதிரி மாறி மாறி சொல்லுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு ராமு கேட்பாரு. நீங்க எல்லாமே தப்பு தப்பா சொல்றீங்கன்னு தெரியுதுன்னு, அதான் கரெக்ட். உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் தப்பு தப்பா சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால தான் நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா நான் எல்லாமே கரெக்டா சொல்லுவோம்ல. அதனால வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. என்ன திடீர்னு வெளியே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே யார் அது திருடனா அவனா இவனான்னு சொல்லிட்டு அவங்க உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வெளியே இருந்து ஓடி வருவாங்க. அது வரத பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு மாதிரி ஒதுங்கி நிற்பாரு. அவங்களும் பயந்துட்டு இருப்பாங்க. அவங்க சத்தம் போட்டுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, யாரு ராமுவா என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெளியே தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள அவ பயந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவ என்ன வெளிநாட்டு பொண்ணா சொல்லு, அவ வந்து கிராமத்துல வளர்ந்தவ. அதுவும் இல்லாம அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்குற ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அவ எப்படி வெளியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வருவாளா, அதெல்லாம் அவ வரமாட்டாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அவ போறதா இருந்தா வேற எங்க ஆண்டி போவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. போறதா இருந்தா கோவிலுக்கு தான் அவ போவா அப்படின்னு. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து ராமு கிளம்பிடுவாரு. அப்பாடான்னு இருக்கும் பாட்டிக்கும் வைஷ்ணவிக்கும். பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நிப்பாரு. அதாவது வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிப்பாரு. என்ன ராமு மாப்பிள மாதிரி வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப பாட்டி கேட்பாங்க. கோவிலுக்கு போக தான் பாட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வைஷுவ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, நீங்க தானே சொன்னீங்க சாயங்காலம் வைஷு வந்து கோவிலுக்கு போறா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவோ சொல்லுவாங்க, அவர் கேட்கவே மாட்டாரு. அதாவது அவ கோவிலுக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னுவாங்க. என்னாச்சு ஏதாச்சும் அவர் அவ்வளோ கேட்டுட்டு இருப்பாரு. அதில் அவளுக்கு வந்து அதெல்லாம் வந்து விமன்ஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே போனவர் திரும்ப நைட் வருவார். வந்துட்டு இவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுப்பாரு. நீங்க இந்த மெடிசன் எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு. என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிற்று வலி தானே அப்படின்னு. என்னது வயிற்று வலியா யார் சொன்னது அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ சங்கடமா இருக்கும். அவர் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க நேச்சுரலா எடுத்துக்கிறதுனால வெந்தயம் வந்து வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வழக்க டைமா கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு வலியே இருக்காது. அதை வாங்கிட்டு கதவை சாத்திட்டு இப்போ வந்துருவாங்க. வேக வேகமா ஒரு வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திடுவாங்க. அதோட இப்போ ஃபேமிலியாக வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ மதுமிதாவும் எல்லாரும் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. அப்போ எல்லாரும் இங்கே ஒரு காமெடிலாம் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க விசு சாப்பிட்ற பிளேட்டை வந்து அப்படியே மாத்திப்பாங்க. மாற்றும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசு கேட்பாரு. இது வந்து இந்தியன் கல்ச்சர், அதாவது புருஷன் தட்டில் பொண்டாட்டி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை ராமுவும் பார்த்து வச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு அவங்க சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க கிளம்பின உடனே இப்போ நாசர் என்ன சொல்வாருன்னா, என்ன பாட்டிமா இது வைஷுவை பார்த்தா மதுவை பார்க்க முடியல, மதுமிதாவை பார்த்தா வைஷ்ணவியை பார்க்க முடியல, யாரை 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கலாம்னா முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். அதானே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில இவங்க போயிட்டு இப்போ வைஷ்ணவி கேட்டப்பில் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு வாய் சாப்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க பிளேட்டை வந்து ராமு மாற்றிடுவார். என்னன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க அதே டைலாக் இவங்க சொன்ன டைலாக் இப்போ ராமு சொல்வார். இது இந்தியன் கல்ச்சர், புருஷ தட்டில் பொண்டாட்டி சாப்பிட்றதுன்றவனா அவருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பாட்டி அப்படின்னு இப்போ என்ன பண்ண தெரியும் முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதேஷ் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே வேகமாக அந்த நடுவில் இருக்கிற பிளேட்டை வந்து சுற்றி விட்டுவார். அப்படியே உப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கொட்டிடும். உப்பு கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவர் அப்படியே மாதேஷை திரும்பி பார்ப்பார். எதுவும் சொல்ல முடியாது அவரால். சரின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க. இப்போ எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்ற உடனே மாதேஷ் என்ன சொல்லிடுவானா, அதுக்கு தான் ஈஸியாக முடியுமே அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ ஐஸ்வர்யாக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா பண்ணுறீங்க, இப்போ எப்படி ஒரே நேரத்தில் வர முடியும்னு. இன்னைக்கு சாயங்காலம் மதுவும் வைஷ்ணவியும் ஒன்றா சேர்ந்து பார்க்கறது என்ன, ஒன்றா சேர்ந்து ஆடவே போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு.
இப்போ அவர் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோயின் மாரியே ஒரு உருவத்த செட் பண்ணி வச்சுட்டு, இவர் எல்லா ஒயரையும் தூக்கி உடம்புல மாட்டிக்கிட்டு, இவர் ஆடுறதெல்லாம் அதே கெட்டப்ல அது போய் ஆடும். இப்போ இது மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாரு. அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல இவங்க அந்த டான்ஸ் ஆட போறத பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் சாங் இருக்குல்ல, அந்த சாங் தான். இதுல ஃபுல்லா உள்ள இருந்துகிட்டு அவர் ஒரு கெட்டப்ல இந்த மாரி வேஷம் போட்டு வைஷ்ணவி கெட்டப்ல இவர் ஆடிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது காமெடியாவே போகும். அதோட இப்ப வந்து இன்னொரு நாசர் இருக்கார்ல, அவரு வருவாரு. எதுக்குன்னா, இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு தம்பிக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதனால அவர் வந்து பார்க்க வந்திருப்பாரு. உன் பொண்டாட்டி வரலன்னு சொல்லி கேட்கும்போது, அவ எங்கன வரப்போறா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இன்னும் அவங்க மாறவே இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரு நெனச்சுப்பாரு. அதோட சரின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு பசங்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அவங்களும் சித்தப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிப்பாங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிப்பாங்கல்ல, வாசிப்பாங்கல்ல, அது வந்து அந்த ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும். அப்ப படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வந்துட்டு வைஷ்ணவி அதாவது விசுக்கும் மதுமிதாக்கும் கல்யாணம். சாயங்காலம் வந்து வைஷ்ணவிக்கும் ராமுக்கும் கல்யாணம்னு படிக்கும்போது, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட அப்பா வந்து நாசர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் கிடையாது. ஒரே முகூர்த்தத்துல தான் கல்யாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆச்சுப்பா? அதனால அப்படியே பண்ணலாம் அப்படின்னு பாட்டி எவ்வளோ சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. ஒரே முகூர்த்தத்துல தான் என் 2 பசங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்னு இவரு இதான் சொல்லிடுவாரு. கன்ஃபார்மா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாரி இப்ப நிச்சயமும் நல்லபடியா முடிஞ்சிரும். இந்த நிச்சயத்துக்கு தானே இவர் தம்பியும் வந்திருந்தாரு. நிச்சயம் நல்லபடியா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு. ஊருக்கு போகாம எங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அங்க போய் உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்துட்டு அந்த ட்ராக்ல வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. அங்க வந்து ரயில்வே போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அவர புடிச்சிட்டு வந்து வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு இவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப இவர் வந்து பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, அவ இன்னும் மாறவே இல்ல. ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமானவளா ஆயிட்டு இருக்கா. அவ கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்ற மாரி இவள வந்து பேசிட்டே இருப்பாரு. அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன ஐடியா குடுப்பாருன்னா, நீ கொஞ்ச நாளைக்கு என்ன மாரி இங்க இரு அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி இருக்க முடியும்னு சொல்லி இவரு கேட்பாரு. நீ அந்த மாரி இதே மாரி ட்ரெஸ்ஸ போட்டு இரு. யாராவது உன்ட்ட பேச வந்தாங்கன்னா, அந்த புக் இருக்கும். அந்த புக் எடுத்து படிக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாரு. நான் அங்க போறேன். உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவர நல்ல விதமா திருத்தி இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிடுவாங்க. இப்ப ஊருக்கு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலே வந்து ஓட்டையா போயிருக்கும். அதாவது அவ்ளோ ஓட்டாண்டி ஆயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். இப்ப அவ்ளோ கடனா போயிடும். இருக்கிற தட்டுமுட்டு சாமானெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டு கிளம்புற இடத்துல அவங்க இருப்பாங்க. உங்க புருஷன் வந்திருக்காருன்னு சொன்னோனே அவர் கண்டபடி திட்டிட்டு இருப்பாங்க. இப்ப வந்தவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு லாட்டரி விழுந்திருக்கு. அதுல நெறைய பணம் விழுந்திருக்குன்ற உடனே எல்லாரும் அப்படியே மதிப்பே வேற மாரி ஆயிரும் அவருக்கு. உடனே உங்க பொண்டாட்டியும் வந்துட்டு கழுத்துல விசிறி விடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மாறுவாங்க. உடனே இப்ப பாத்தியா காசு வந்துச்சு அப்படின்ன உடனே பொண்டாட்டி எப்படி மாறிட்டா அப்படின்ற மாரிலாம் பேசிப்பாங்க. ஆமாய்யா நாங்க புருஷன் பொண்டாட்டி அப்படிதான் அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். உனக்கு என்னய்யா வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இப்ப புருஷன் கிட்ட போய் அந்த லாட்டரி சீட்டு கேட்பாங்க. நான் போய் அந்த பணத்த வாங்கிட்டு வந்துறேன். ஆனா உங்களுக்கு லாட்டரி சீட்லாம் விழுந்திருக்காது. இவர் வேணும்னே ஒரு பிளான் பண்ணி உங்கள திருத்துறதுக்காக இதெல்லாம் போட்ட டிராமாவா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அத கேட்கும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நீ போய் வாங்கலாம். ஆனா இதுல என் பேர் தான் போட்டுருக்கனால நான் போனா தான் குடுப்பாங்க அப்படின்னோனே, சரி சரி அப்படின்ட்டு இப்ப கூட்டு போயிருவாங்க. இங்க இவர் பாத்தீங்கன்னா யாராவது வரத பார்த்த உடனே புக்க தூக்கிட்டு உட்கார்ந்துருவாரு. இங்க ஹோட்டல்ல இவர் இருக்காருல்ல, வரவங்கள்ட்டலாம் அவர் கருத்தா பேசுறத உங்க பொண்டாட்டி கவனிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப இவனுக்கு இந்த அளவுக்கு புத்தி வந்துச்சு? ஏன்னா அந்த பணம்லாம் வந்திருக்கும். அந்த ஹோட்டலும் ஓரளவுக்கு திரும்ப நல்லா நடத்துவாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்திருக்கும். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா வந்துட்டு, "நீ வந்து உனக்கு என்னப்பா குறை? உனக்கு இத்தன வயசாகி உனக்குன்னு ஒரு புள்ள இல்ல. உன் பொண்டாட்டி செஞ்ச தப்பு தான். அவ உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு அவ வந்து துரோகம் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு தண்ணி கூட குடுக்காம அவள கொன்னுட்டா. அதனால தான் அவளுக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்ல. உனக்கு தான் இப்ப காசு பணம்லாம் எவ்வளோ வந்துருச்சு. நீ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க" அப்டின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களும் ஒரு பொண்ணையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப ராதிகாவும் வந்து நின்னு பார்ப்பாங்க. இவர் என்ன பதில் சொல்றாருன்னு. டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, "அது எப்படி பண்ணிக்க முடியும்? குறை என் பேர்லயும் இருக்கலாம்ல. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு குழந்தை இருக்கோ இல்லையோ என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம்" அப்டின்னு சொல்லிருவாரு. உடனே ராதிகாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். அப்படியே அழுதுட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, என்னால இந்த நடிக்கவே முடியல. என்னால மாட்டிட்டு முடிக்க முடியல ராமுகிட்ட இவங்க திணறுவாங்க. உடனே இப்ப மாதேஷ் என்ன சொல்வாருன்னா, கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். பாண்டிச்சேரிக்கு போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிளான் பண்ணி இந்த கல்யாணத்த எப்படியாவது நல்ல விதமா நடத்துறதுக்காக நான் ஒரு பிளானோட வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. இதே மாதிரி இங்க ஒரு பக்கம், இங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அவரும் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்க, வைஷ்ணவிய இப்ப ஊருக்கு அனுப்பலாம். அதோட அவ வந்து திரும்ப வரமாட்டா. அவளுக்கு வயித்து வலி அங்கேயே அவ இறந்து போயிட்டா. அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வைஷ்ணவிய ஊருக்கு கிளப்புவாங்க. இப்ப ராமு வந்துருவாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஏதோ புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு நல்லாவே தெரியுதானா, எப்படி அவங்களால முகம் கொடுத்து கூட பேச முடியல. அவங்க குனிஞ்சிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. என்ன விட்டுட்டு போறதுக்கு தான் வருத்தப்படுறீங்களா? வேற நானும் உங்க கூடவே வந்துருவான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிடுவாரு. நீங்க முதல்ல கீழ இறங்குங்க. நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர வேற வலுக்கட்டாயமா கீழ இறக்கி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த ஸ்டேஷன்ல இவங்க இறங்கி ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து பாட்டி கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. நீ விளையாட்டா செஞ்ச விஷயம் இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா பாட்டி? அவன் இந்த மாதிரி இப்படி உயிரா இருக்கான். நாளைக்கே இதெல்லாம் வைஷுன்னு ஒருத்தி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா அவனோட உணர்வுகளோட விளையாடின மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குமா? விசு என்ன மன்னிப்பானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள கேட்பாங்க. உன் நல்லதுக்கு தாண்டி நான் செஞ்சேன். உன் கல்யாணம் எப்படியே நடக்கணும்னு தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டியதில்ல. இந்த மாதிரி யாரோடையும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க. நான் போய் விசு கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல தான் போறேன். கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொல்லுவாங்க. நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உண்மைய சொல்லுவேன். அப்படின்னு சொன்னா ஏதாவது கல்யாணம் நடக்காதுன்னா கல்யாணம் நடக்காட்டி போதும். அந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப கோவமா வந்துருவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசு வந்திருப்பாரு. வந்துட்டு வந்து ஜூடோவும் வந்திருப்பாரு. அதாவது செந்திலும் வந்திருப்பாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த செந்தில் வந்து எல்லாத்தையுமே நோண்டிட்டே இருப்பாரு. அதெல்லாம் அவங்க வீட்ல இல்லாத நேரம் வந்துட்டு இதெல்லாம் நோண்டக்கூடாது வா வா அப்படின்னு சொல்லிட்டு விசு வந்து கூட்டிட்டே இருப்பாரு. இல்ல இததான் அன்னைக்கு அந்த பார்ட்டி நடக்கும்போது அதாவது வைஷ்ணவியும் மதுமிதா ஒண்ணா டான்ஸ் ஆடும்போது இந்த மாதேஷ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இங்க பாரு வைஷ்ணவி வருது கம்ப்யூட்டர் பார்க்கும்போது இப்ப விசுக்கு தெரிய வரும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் செட்டப் தான். வைஷ்ணவின்னு ஒரு கேரக்டரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிருக்கும். அப்படியே செம்ம கோவத்துல உட்கார்ந்திருப்பாரு. இப்ப இவங்க உள்ள வந்துட்டு மெதுவா உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது அவருக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சு. செம்ம கோவப்படுவாரு. நாடகக்காரிங்க நீங்க நடிக்கிறீங்களாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அவருக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. இதே சமயத்துல பார்த்து நீங்க ராமும் வந்து வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. அவரும் இது எல்லாத்தையுமே கேட்டுருவாரு. உடனே வந்துட்டு அவங்க அப்பா இப்ப மேல புக் படிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு பாருங்க. அவர் வேற வருவாரு. வந்துட்டு என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும். பிரச்சனை என்னன்றது அவருக்கு இப்ப தெரிஞ்சிரும். இப்ப பாட்டியும் வந்து எவ்வளவு சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் என் மேல தான் தப்பு.
என்னால தான் இப்படி அவள் அந்த மாதிரி கிடையாதுன்னு இவங்க நேரம் இந்த பாட்டி போய் அவங்க அப்பா காலையே விழுவாங்க. இதை நம்பிடாதீங்கப்பா, இதுங்க எல்லாமே வந்து சுத்தமாக வந்து நடிக்கிறவங்க, இவங்ககிட்ட உண்மையே கிடையாது. கற்பூரம் அடிச்சு வர சத்தியம் பண்ணியிருப்பாங்க. என் பேத்தி வந்து ரெட்ட பிள்ளைன்னு கற்பூரத்திலேயே போய் சத்தியம் பண்ணவங்க தானே இவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவாரு. இவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா இப்போ ராமுவை கூட்டிட்டு அவர் போயிடுவாரு. இதோட ராமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இடிஞ்சு போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து இந்த ஒரு போட்டில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க தனியாக இங்கே வந்துட்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவ்வளோ அழுது புலம்பிட்டு ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமு இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த தண்ணியிலேயே கடல்லையே போய் விழுந்துருவாரு. இன்னொரு பக்கம் விசு இருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க மேலே கோவத்தில் அவங்களோட விளையாட்டு சாமான்லாம் தூக்கி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அதை அழுதுகிட்டே போய் எடுத்துட்டு வருவார். அவரால் வந்துட்டு விசுவால அவங்க லவரையும் மறக்க முடியாது. தம்பியும் இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரலாம். பார்க்கும்போது அவர் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாருன்ற மாதிரி நியூஸ் அவருக்கு தெரியும் போது ரொம்ப அழுது புறம்புவார். அப்பதான் அவர் உயிரோட இருக்காருன்றது தெரிய வரும். பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லவ் எல்லாம் வேண்டாம், அவங்க நாடகக்காரன்னு சொல்லும்போது அதனால தான் தூக்கி போட்டு அந்த குழந்தை ஜாமான்லாம் போய் எடுத்துட்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது என்னதான் இருந்தாலும் என்ன செய்ய நான் அப்படி இருந்துட்டேன், உன்ன என்னப்பா செய்ய முடியும்னு கேட்கும்போது நீ அண்ணி பாவம், அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க அந்த அந்த வேஷத்தில் இருக்கணும், அவங்கள நினைச்சுப்பாரு. நான் ஒவ்வொரு தடவை போய் பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு துடிச்சு கவலைப்பட்டிருப்பாங்க. நீங்க 2 பேரும் ஒன்றா செய்கிறது தான் நல்லதுன்னு அப்பா எப்படி ஒத்துப்பாரு, அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் கேட்பாரு. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வருவாரு. இப்போ இவர் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு தூக்கிட்டு உட்காந்துருவாரு. அதோட அப்பா நம்மள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேர் ரெட்ட பிள்ளைங்க இல்லை தான், ஆனால் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பேசும்போது ஒரு அமைதியாக இருப்பாரு. இல்லை அது நான் தம்பி பற்றி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாரு, உங்க தம்பியால தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் மட்டும் ரெட்ட பிள்ளையா இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, உங்க தம்பி மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவருக்கு ஏன்னா இவர் தானே தம்பியா இருக்காரு. இதில் இன்னொரு விஷயம், இவங்க 2 பேரும் இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணது வேற யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேரை தவிர. உங்க தம்பி அவங்க குடும்பமும் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான், எங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு, அவனோட சந்தோஷம் தான் வேணும் அப்படி இப்படின்னு இவருக்கும் அதெல்லாம் சரின்னு படும். சரி நம்மளால இது வரைக்கும் எதுவுமே நடக்கல, அந்த பிள்ளைங்களோட கல்யாணம் மாதிரி அதுங்க ஆசைப்பட்டு நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் சம்மதம் தெரிவிச்சிருவாரு. அதோட இப்போ விசு வந்து இப்போ ஹீரோனை சமாதானப்படுத்த வருவாரு. அவங்க சுத்தமாக அவங்க கேட்க மாட்டாங்க. நான் அன்னைக்கு அவ்வளோ கெஞ்சினேன், நீ கேட்டியா, நான் எவ்வளோ பேசுறேன் நீ கவனிச்சியா கேட்டியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் வர்றது தானே. அதோட ஒரு வழியாக அவங்களை சமாதானப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வரும்ல, அதாவது அதிசயமே பாட்டு, அந்த பாட்டு வந்துடும். அந்த பாட்டும் நல்லா இருக்கும். அது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ இவங்க மாறு விஷயத்தில் இருக்காருல தம்பி, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா குறிச்ச கல்யாண தேதியை விட முதல் நாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம், முதல் 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு. ஏன்னா அண்ணன் ஊருக்கு வரதுக்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சலாம், இன்னும் வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களே சமாதானம் பண்ணி கல்யாணத்துக்கு பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்திருப்பாரு அண்ணங்கார் போயிட்டு. இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது இவங்க எதுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, ரெட்ட பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு, ரெட்ட பிள்ளை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி போயிடும். அப்போ தம்பிக்கார் என்ன சொல்லிட்டு வரனா, இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்க அண்ணனா போய் அவர் தான் நடிச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக சொல்ல வந்துருவாரு. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ராதிகாக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோமா அவங்க வருவாங்க. இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்து இந்த மாதிரி வந்து என் புருஷ இடத்துல வந்து நீ இருந்திருக்கே, எப்படி ஒரு பொண்டாட்டி வந்து நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இவருக்கு அது ஒரு மாதிரியாவே இருக்கு. பண்ணி இதெல்லாம் சொல்றியா, நான் இந்த தாலி எடுத்துட்டு போட்டு மாட்டேன், போதும் இதே மாதிரி தாலி எடுத்துட்டு போறேன் இவ்வளோ நாள் இப்படியே சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாத, இதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த குடும்பம் இப்போ பிரிஞ்சிடக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உன் தம்பி குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீ ஒரு ட்ராமா போடுவ, அவன் ஆசைப்பட்ட பொண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு ட்ராமா போட்டது வந்து நீ தப்புன்னு சொல்லுவியா, நீ செஞ்சது சரினா அந்த பொண்ணு செஞ்சதும் சரிதான், நீ செஞ்சது தப்புனா அந்த பொண்ணு செஞ்சது தப்பு, இப்போ நீ என்ன பண்ற, நீ முடிவு எடுத்துக்கொண்ட மாதிரி கரெக்டாக பேசிடுவாங்க. இப்போ எவ்வளவோ வந்து எல்லாரும் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு, அப்படியே போய் ஸ்மோக் பண்றது அங்கங்க அப்படியே நிற்கிறது அப்படின்னு இருப்பாரு. அதோட இப்போ 2 பேரும் மாறி மாறி விசுவும் மதுமிதாவும் மாறி மாறி அவங்க தலையில கன் வச்சுட்டு சுட்டுட்டு செத்து போயிடலான்ற முடிவுக்கே வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ தம்பிக்காரும் எவ்வளோ கெஞ்சுவார், அண்ணனோட கல்யாணம் நடக்கணும், அவன் எந்திரிக்காத மண்ண மேடையிலேருந்து எந்திரிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவார். அவங்க அப்பா போய் அவ்வளோ சொல்லுவார். கடைசியில் வந்து ஒரு மனசு மாதிரி ஒத்துப்பாரு, அது வந்து தப்பு இல்லை, ஆசைப்பட்டதுக்காக தான் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் வாழ்க்கை அப்படி நடந்தால் அவங்க வாழ்க்கை அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் பேசுவோம். அவருக்கு ஓரளவு புரிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் முடிச்சதோடய பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி நடுவில் இருக்கு பாருங்க, அந்த எலும்பு கூடு வந்து அதான் வைஷ்ணவியாக இருந்தது. அது இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவர் தம்பி இருக்கார்ல மாதேஷ், அவர் இதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் எடுத்திருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதை